வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்னைக்கு கலர்ஃபுல்லாக நல்ல சத்து உள்ள ஒரு ரெசிபியை பார்க்கலாம். அது கேரளா ரெசிபி. எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல் பூசணிக்காய் தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன், ஏன்னா அது குழஞ்சிரும் இது கூட சேர்த்தா. 1 கப் கேரட்டு, அப்புறம் 1 கப் ஆகிற அளவுக்கு புடலங்காய், 1/2 கப்பு பீன்ஸு, 1 கப்பு வாழைக்காய், அவரைக்காய், பூசணிக்காய், கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு எல்லாமே நீளமாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது போல் எல்லாமே கிட்டத்தட்ட 1 கப்புலேருந்து 3/4 கப்பு ஆகிற அளவுக்கு இருக்கும். இப்போ பூசணிக்காய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் நம்ம குக்கருக்குள்ளே 1 by 1 சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இதுக்கு வெறும் 1/2 கப் ஆகிற அளவுக்கு தண்ணீரை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 1/2 கப் தண்ணீரே போதுமானது. லிட் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும். பாருங்கள், ஒரே விசில்லையே எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த சைஸ் தேங்காய் இது போல் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த ஒரு 10 பச்சை மிளகாவை இந்த சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது ஒன்றும் அந்தளவுக்கு காரம் இருக்காது, அதனால். இப்போ தேங்காயோட 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்து, கூட ஒரு 1/4 கப் பூசணிக்காய் வேக வச்ச தண்ணீர் இருந்தது, அதையும் நான் சேர்த்து நல்லா மையாக இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வேக வச்ச காய்கறிகள் கூட இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ருசிக்கேற்ப உப்பு, நான் இங்கே 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் ருசிக்கேற்ப போட்டுக்கோங்க. காரமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா பச்சை மிளகாய் இன்னமும் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம மொல்லமாக கிளறி விடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளறணும்னாக்கா காய்கறிகளெல்லாம் ரொம்ப வெந்திருக்கிறதுனால குழஞ்சிரும். இது நல்லா இது போல் கலந்து விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சிறு தீயில அடுப்பில் வச்சு வேக விடணும். பூசணிக்காயும் நான் இந்த டைம்லேயே சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு 2 தடவை இப்படி கலந்துக்கோங்க. இதில் நல்லா உப்பு, பச்சை மிளகாய், தேங்காய் விழுது சேர்த்தது எல்லாம் ஊறி இருக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தயிரை சேர்த்து நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து மெல்லமாக இது மாதிரி கலந்து விட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டு கருவேப்பிலை இலைகள் சிலது சேர்த்து இது மேலே போட்டோம்னா நமக்கு ஈஸியான சீக்கிரமாக செய்யக்கூடிய அவியல் ரெடி. இது குக்கரில் செய்கிறதுனால சீக்கிரமே செஞ்சிடலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.